ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம ஓரா மீன் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மீன் வறுவல் நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் ஓரா மீன் வந்து 1 kg எடுத்திருக்கேன். மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், ரவை 1 ஸ்பூன், எலுமிச்சை பழம் பாதி அளவு எடுத்துக்கோங்க, ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு 1/2 ஸ்பூன். நம்ம அந்த மீன் வறுவலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை அரிசி மாவோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து நம்ம ரவையை கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் அளவுக்கு. மீனில் வந்து மசாலா வந்து உதிராமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம ரவையை சேர்த்துக்கிறோம். அதே சமயத்தில் மீனை வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இவ்வளோ தான் வந்து நம்ம ஓரா மீன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவும் சேர்த்துருங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. அடுத்தது ரவை, நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லெமன் அதோட சாறு எடுத்துருங்க. அடுத்தது சால்ட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் சேர்த்துருங்க. இப்போ இந்த ஆயிலெலாம் சேர்த்துட்டு பேஸ்ட்டை ஆக்கிக்கிடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டில் மீனை சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஒரு 1/2 hour வரைக்கும் மசாலா வந்து மீனில் வந்து நல்லா ஊறி வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1/2 hour ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. மீன் வறுக்கிறதுக்கு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டோம். இப்போ ஒரு மீனாக எடுத்து நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம். மீன் ஒரு பக்கம் வறுபட்டவுடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க. அப்போ தான் 2 சைடும் வந்து மீன் நல்லா வேகும். இப்போ மீன் 2 பக்கமும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த ஓரா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.